அக்டோபர் 23 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனிடம் சரணடைதல். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 37:5 மற்றும் 6 வசனங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். குறிப்பு வசனம்: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறவர்களுக்கு தேவன் உதவுவதில்லை. அவரை நம்பி சார்ந்து கொள்பவர்களுக்கே தேவன் உதவி செய்கிறார். சுவிசேஷத்தை மையமாக கொண்ட வெற்றிகரமான தொலைக்காட்சி தொடரான சோசன் என்ற தொடரில் இயேசுவாக நடிக்கும் ஜோனத்தன் ரூமி இதை 2018 ஆண்டு மே மாதம் உணர்ந்தார். லாஸ் ஏஞ்சல்ஸில் 8 வருடங்களாக வசித்த ரூமி கிட்டத்தட்ட உடைந்து போன நிலைமையில் இருந்தார். இருந்த உணவை உட்கொண்டு வேறு வேலை ஏதும் கிடைக்காமல் தவித்தார். அவர் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றி தனது ஜீவியத்தை தேவனிடத்தில் சரணடையச் செய்தார். நான் சரணடைகிறேன், நான் சரணடைகிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபித்தார். அந்த நாளின் மாலையில் அவர் தபாலில் 4 காசோலைகளை பெற்றுக்கொண்டார். 3 மாதங்களுக்கு பிறகு அவர் சோசன் என்ற படத்தில் இயேசுவின் கதாபாத்திரத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு தேவன் உதவி செய்வார் என்பதை ரூமி கண்டுபிடித்தார். பொல்லாதவர்கள் மீது பொறாமை கொள்வதற்கும் வருத்தப்படுவதற்கும் பதிலாக எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்படைக்கும்படி சங்கீதக்காரன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் அவரை மையமாக வைத்து நன்மை செய்யவும் மன மகிழ்ச்சியாயிருப்பதற்கும் தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். மேலும் நம்முடைய ஆசைகள், பிரச்சனைகள், கவலைகள் மற்றும் தினசரி வேலைகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து சரணடையுங்கள். தேவன் நம்மை வழி நடத்தி நமக்கு சமாதானத்தை அருளுவார். கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதிகாரம் அவருடையது. நாம் தேவனிடத்தில் சரணடைந்து அவரையே நம்புவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பித்து தேவையான மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகள் தேவனுடைய வரம்பை மீறியவை? இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைப்பதன் அர்த்தம் என்ன? அன்புள்ள தேவனே, இன்று சுதந்திரமாக உம்மிடம் சரணடையவும் உமது ஜீவனையும் சமாதானத்தையும் அனுபவிக்கவும் எனக்கு உதவும். ஆமென்.